கருப்பசாமி மறுபடியும் நாகை மாவட்டம் போயிடுச்சு. சாமி அப்படியாப்பா, உன் தகப்ப வரலையா? ஏன் வரல? எனக்கு ஜோதி ஏற்றுன அன்னைக்கு உன் தகப்பன் வந்திருக்கணுமே, உன் கணவன் இங்கே. அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமையே அவன் சகோதரன் சொல்லணும்னு இருக்கேன். என்ன பண்ணுறது? உனக்குள்ள பிரச்சனை மகனையும் மகளையும் நான் தெரிய பண்ணி கொடுத்துட்றேன், அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் உத்தரவு கணவன் வரணும். அதனால் இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். கணவனை வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு. நீ 3 பேர் நீ 2 பேர் வரணும். என் மகனும் கூட கணக்கு இல்லை, சரியா? தவறாமல் வரணும். வருவில்லை? ஒன்று வியாழக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும். 2 பேர் வந்து வருஷம் நோய் நொடி இல்லாமல் எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து, எனக்கு ஆயுள் பலத்தையும் கொடுத்து, நோய் நொடி இல்லாமல் எனக்கு கருப்பசாமி எனக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு நீ விளக்கு ஏற்றணும்ல. ஏற்றணுமே ஏற்றக்கூடாதா? நீ வருஷம் நீ எப்படி பண்ணுவேன்? 2 பேர் சேர்ந்து பண்ணினியா? அதுதான் தப்பு. அதனால் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை முதல்லேருந்து வரணும், சரியா? மாதம் இன்னையோட முடிஞ்சாலும் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு 2 பேர் செஞ்சிடணும். செய்கிற கடமை செய். உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து, நீ எதிர்பார்க்குற நீ இருக்கிற காலங்களுக்குள்ளேயே பசங்களையும் பிள்ளைகளும் நான் கரை சேர்த்தி கொடுத்துட்றேன். இதை பிடி, இதை சுற்றி போட்டுரு, அதை வச்சுக்க. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ஏற்றிடு. கூடவே வரம்போ வருஷம் செய்கிற முறையை நீ செஞ்சிடணும். இன்றைக்கி செய்யலை, என் சகோதரன் சொல்ல வேணாம் அப்படின்ட்டா என்ன பண்ணுறது? அது தப்பு. உன்னோடதா என்னோடதா? நீ சொல். விளக்கு ஏற்றணும், நீ ஏற்றலை. அது முதல் நேற்றுவே வந்து நேற்றுக்கு சூழ்நிலை சரியில்லை 2 நாளைக்கு முன்னாடி, அப்படி தானே? அதனால் பரவாயில்ல, ஒரு மன்னிப்பு கொடுத்தேன். அப்போ இன்றைக்கி செஞ்சுருக்கணும்ல. அதனால் கருப்பசாமி உனக்கு அத்தனையும் மருத்துவ செலவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணிடு. நான் தான் சொல்லிட்டேனே, வர ஞாயிற்றுக்கிழமை ஏற்று மற்றது பதில் நான் சொல்கிறேன். உனக்கு குடும்பத்தோடு ஒற்றுமையாக சேர்த்தி நல்லபடியாக வச்சுருக்கேன். அதே போல் நீ என்ன பண்ணணும்? குடிக்காமல் இருந்து அப்படின்னா குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து, நல்லபடியாக ஆட்டோவும் நல்லபடியாக ஓட வச்சு கொடுத்து, நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் விலக்கி கொடுத்துறேன். என் பேச்சில் என் வாக்கில் நான் கரெக்டாக இருக்கேன், உன் வாக்கில் நீ கரெக்டாக இருக்கணும். அதை மீறி நீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அடுத்த 24 மணி நேரத்தில் உனக்குள்ள பிரச்சனை. ஒரு விபத்தில் கொண்டுட்டு போய் ஒரு கையிலையும் ஒரு கால்லையும் பிரச்சனை கொடுத்துருவேன். அதனால் உனக்கு அதுக்கு சம்மதமா? சும்மா நான் சொன்னான்னு மண்டையாட்டக்கூடாது, சொல்கிறேம்மா. நான் தவந்தின்னா நான் பொறுப்பே கிடையாது. என்னோடய படிவாசல் வராமையே இருந்தாலும் நான் அங்கேருந்தே தூக்கிடுவேன். தவறாமல் இருந்து அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நீ சொல்கிறபடி அவள் கேட்பான், சரியா? நீ எங்கே போய் குடித்தனம் பண்ணணும்னு நினச்சாலும் அங்கே வந்துடலாம். அந்த அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் எந்த வித குழப்பமும் இல்லை. இன்னையிலேருந்து என்ன? இன்னையிலேருந்து நான் சரக்கு அடிக்க மாட்டேன். அதுக்கு மீறி அடித்தா கருப்பசாமி நீ தான் எனக்கு தண்டனையை கொடுத்துடணும். என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடும். சொல்லிட்டு தான் குடிக்கணும். என்ன சொன்னேன்? எனக்கு காது கேட்கலையே. என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்குவேன். சரி, அதை குடி. அதனால் இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் அடிச்சிருவான், சரியா? நாளையிலேருந்து மாற்றி அடிச்சிடலாம், சரியா? நாளையிலேருந்து மட்டும் குடிக்காம விட்டுடலாம். இன்றைக்கி ஒரு நாள் அடிச்சிடலாம்ல, ஆளுக்கு பகுதி. பதில் பேசு. அப்படி நீ போனதையுமே கூப்பிடுவேன் ஒருத்தன், சரியா? அப்படி போன அப்படின்னா நாளைக்கே நீ வந்து ஜிஹெச்சில் தான் படுத்துருக்கணும். ஒரு கையும் காலும் வராது, சரியா? இன்னையோட கருப்பசாமி நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு கொண்டுட்டு போய் அவன் குத்திட்டுவான். அடிச்சின்னா என் மகனுக்கு இப்படி ஆகி போச்சு, நீ வந்து என்ன கேட்டக்கூடாது, சரியா?
நான் என் வாக்கில் கரெக்டாக இருப்பேன். அவன் வாக்கு தவந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பொண்டாட்டியோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் சேர்த்து வச்சேனா இல்லையா? இப்போ பிரச்சனையாகி மறுபடியும் பிரிஞ்சு ஓடுறதுவேன். இப்போ அவள் கம்மன் இருக்கும்போது இவன் இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவும் பண்ணி 4 பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இன்றைக்கி இதை கொடுத்துருக்கேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இது உன்னோட வாகனத்தில் வச்சிரு. நான் கூடவே இருக்கிறப்போ நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வேலையில் அமைச்சு கொடுத்து வியாபாரத்தையும் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. அமாவாசை பௌர்ணமி. கருப்பசாமி மறுபடி அவினாசி போயிடுச்சு. எலக்ட்ரிஷியன் யாருப்பா? எலக்ட்ரிஷியன் வேலை சரியா? அதே போல் கருப்பசாமி எனக்கு யாராவது எதாவது பண்ணி வச்சுட்டாங்களா என்னென்னு தெரியாது. அதானே எனக்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இல்லையா? அதனால் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கிறதுனால ஏதாவது பண்ணிட்டானான்னு தெரியல, இல்லை என் நேர காலமானு தெரியல. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உடல்நிலையில் பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? உடம்புல இருக்கிற பிரச்சனை இன்னும் 3 நாள்லேருந்து உனக்கு குறைஞ்சிரும். சரியா? மருத்துவத்துக்கெல்லாம் போக வேணாம். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதை பற்றி கவலையே பட வேணாம். வேலையும் கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து அதே போல் உடம்புல இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். இருந்து பார்த்துட்டு போயிரு. சரியா? இருந்து பார்த்துட்டு போ. உனக்குள்ள பிரச்சனை 3 நாள்லேருந்து குறைஞ்சிரும். உடம்பு பிரச்சனை அதில் வந்து ஸ்கின்னில் பிரச்சனை இருக்கா இல்லையா? அதனால் அதுக்குத்தான் உத்தரவு. அதனால் அதை தீர்த்துருவண்ணமான வேலையை பற்றி நீ கவலைப்படாத. நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கூட உனக்கு 3 நாளில் உனக்கு அதையும் உனக்கு மாற்றி அமைச்சிடும். வேலையை பற்றிலாம் கவலையப்பட வேணாம். உடம்பு பிரச்சனையை தீர்த்துருவோம். அதனால் வந்து இருந்து பார்த்துட்டு போயிரு. உனக்கு நான் கூடவே இருக்கேன். அதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எனக்கு வேலையை அமைச்சு கொடுக்கணும், ஆளும் அமைச்சு கொடுக்கணும், கூடவே இருக்கணும் கர்ப்பசாமின்னு கூட வச்சிரு. அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. ஒரு 5 மாதத்துக்கு அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும். சரியா? உனக்கு இன்னும் ஒரு 15 நாளில் எல்லாம் கம்ப்ளீட்டாக உடம்புல இருக்கிறது சரியாயிடும். சரியா? ஆனால் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். பாட்டு பிரிவில்லை கருப்பசாமி மறுபடி காரணம் பேட்டை வச்சு சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன்னா சரிப்பா, உனக்கு வேலைக்கு குறைவில்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துட்றேன். அதை பற்றி கவலையப்பட வேணாம். புதுசாக ஒரு வேலைக்கு நீ ஆரம்பிக்கலாம். சரியா? அதுக்கு உண்டானதை படித்து நீ எக்ஸாம் எழுதி நீ வாக்கில் உன் வேலையை ஆரம்பிச்சிடலாம். 2வது ஓடி போய் பார்த்தேன். 2வது ஓடி போய் பார்த்ததில் சரிப்பா, நான் சொன்னதை என் வாக்கில் நான் கரெக்டாக இருக்கேன். கடனையும் கட்டி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? அப்போ நீ உன் வாக்கில் நீ எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும்ல. அதனால் நாளைக்கு என்ன தேதி? மார்கழி 1. நாளைக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? 1ஆம் தேதி வரும்போது ஆமாம் பாதிக்கு பாதின்னு நான் சொல்லவே இல்லையா? அந்த பிரச்சனை எனக்கு முடிச்சிடணும் சொன்னா இல்லையா? இப்போ நீ எந்த நிலைமையில் வச்சுருக்க? முடிச்சிருக்க. அதனால் மார்கழி 1 அடுத்த மார்கழி 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே முழுசும் இருக்கக்கூடாது. சரியா? இதில் தவறாமல் இருந்து அப்படின்னா நீ பேர் சொல்கிற அளவுக்கு உன் தாயின் தகப்பனையும் காப்பாற்றி அதே போல் வந்த இடத்துலையும் கருப்பசாமி மதிப்பாக உன்னைய வச்சுருந்து அதே மாதிரி பேர் சொல்கிறதுக்கு என் பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும். சரியா? படியிலேருந்து ஒரு கனி எடுத்துகிட்டு வா. சரிப்பா, இந்த நெய் குடி.
இதை சரி பகுதி தேய்ச்சி 2 பேர் ஆளுக்கு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் நாளை காலையில். அதே போல் கருப்பசாமி இதை கொண்டு ஆஃபீஸில் வச்சிரு. நீ நினச்ச மாதிரி உனக்கு வேலை, அதே மாதிரி வருமானம், இன்னும் இருந்து நான் கருப்பசாமி எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதை பற்றி கவலையே பட வேணாம். மார்கழி தேதி என்ன சொல்லியிருக்கேன்? மார்கழி 15 வர்றதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அதே போல் கருப்பசாமி நான் ஒடியாந்து வந்து பார்ப்பேன். வம்படியாக 6 பண்ணினாலும் சரி, கூப்பிட்டுருந்தாலும் சரி, அதுக்கு எனக்கு என்னோடய லைஃப் முக்கியம். அவ்வளோதான். பேச்சு இதுதான் வரணும், அதோட விட்டுரு. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? இந்தா சரிப்பா. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வேண்டாண்டாமானே, அதுக்கு மேலே அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம். சரியா? வர ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வரியா இல்லை வியாழக்கிழமை கூப்பிட்டு வரியா? வியாழக்கிழமை கூட்டிகிட்டு வந்துடு. சரியா? நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன். எல்லாமே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கனி கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ இருந்து கேட்டுட்டு வேணால் போயிடும். சரியா? நான் அதுக்கு வழியை சொல்லிடுறேன். மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சு. நான் வந்து ஒரு மளிகை கடை வைக்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சேர்ந்து வைக்கலான்ட்டு இருக்கேன். நீ அப்படி இருக்கியா? போய் காலையில் விழுந்துட்டு வா. இவ்வளோ கருப்பசாமி. சரி சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் 2 பேரும் சேர்ந்து வைக்கணும். அதே மாதிரி பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பணம் எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணி வேணும். பண்ணமா இல்லையா? அதனால் 3 லட்ச ரூபா கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரா? நல்லபடியாக வியாபாரம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாமா? இல்லை அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த வித குழப்பம் இல்லை. ஓடி போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு 3 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணியாச்சு. சரியா? நான் கொடுக்குற காசை வச்சுக்க. அடுத்த ஒரு 13 நாளில் உனக்கு வந்து 3 லட்ச ரூபா பணம் அமைச்சாச்சு. கடை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்துடணும். 3 அமாவாசை 3 பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. கடையும் ஓப்பன் பண்ணிடலாம். உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் எதுவாக இருந்தாலும் பிடிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். சப்போர்ட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். யாரை வேணாலும் நீ கூட நெருங்கிய நண்பராக வச்சுருக்கலாம். நான் அதை தப்பே சொல்லலை. பிடிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். என் சகோதரன் சொல்லிட்டான், தொழில் விஷயத்தில் பிடிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். அதனால் வேலை வந்து அவனுக்கு நல்லா முழுசு அவங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால் எனக்கு இதில் வந்து புது அனுபவம் தான். அதனால் நான் பிடிப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கிறதுல பண விஷயத்தில் கரெக்டாக இருந்துடணும். அதே மாதிரி கடனையும் வாங்கி கொடுத்துறேன். கடனையும் கருப்பசாமி உனக்கு கட்டியும் கொடுத்துறேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. வர ஆடி வரைக்கும் நீ நினச்ச மாதிரி கருப்பசாமி உனக்கு கடனையும் கட்டி கடையும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. கவலைப்படாமல் போ. நான் தான் சொல்லிட்டேனே, தை அதுக்கு மேலே ஏற்பாடு பண்ணிடலாம். இப்போ நான் எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன்? இப்போ நாள் எத்தனை நாள் சொன்னேன் உனக்கு? அதுக்குள்ளே உனக்கு வந்து பணம் ரெடி ஆயிரும். அதுக்கு உண்டானது கடைக்கு உண்டானது ரெடி பண்ணு. 3 லட்ச ரூபாய்க்கு இப்போ ஒரு கடை வந்திருக்குல்ல, அந்த கடையே உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம். உனக்கு பணம் நான் கேட்காம கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 5 நாள் உனக்கு பணம் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடும். அதே ஒரு கடை ஓப்பன் பண்ணும்போது என்னை வந்து பார்த்துட்டு போயிடும்.